வணக்கம் நண்பர்களே, இது டே 25 ஆஃப் ஒழுக்குமார் பப் சவால். காலைல ஏஞ்சதுல இருந்தே செம்ம போதையில் தான் நடந்திருந்தேன். நேற்று பேட்மிண்டன் விளையாட்டு வந்ததுனால ஏஞ்சதுல இருந்தே நம்ம வீட்டுல செம்ம திட்டு நைட் விளையாட போவியா அப்படியே அந்த டித்தெல்லாம் தொடச்சு போட்டுட்டு ஃபேன்ல வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்காக பால் ஆற வச்சுட்டு இருந்தேன். அது ஆறனோடனே கொடுத்துட்டு நீ நம்மளுக்கு லேப்டாப் எடுத்துட்டு போக வேண்டியது இருந்ததுனால நம்ம பேக்ல இருந்த 2-3 நோட்டி எடுத்து வெளில வச்சுட்டு லேப்டாப் எடுத்து பேக்ல வச்சுட்டு நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆன ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் குடிச்சிட்டு காலேஜ் கிளம்பி போலான்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். பஸ் ஏறி செம்ம தூக்கம். காலேஜ் வந்தது கூட தெரியாம தூங்கிருந்த. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு எழுப்பி விட்டான். அப்படியே கிளாஸ்க்கு வந்தா நம்ம பசங்க இன்னைக்கும் நிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம மேம் லேபுக்கு கூட்டு போயிருந்தா ஒருத்தரும் ப்ரோக்ராம் பண்ண மாட்டேங்கிறேன், எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் உட்காந்து என்னோட அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாம் எழுதிட்டு அப்படியே பிரேக்ல கிளாஸ்க்கு வந்து என்னோட முட்டையை சாப்பிட்டு அது பத்தலன்ட்டு அடுத்த பீரியட் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல என்னோட பொமகிரானேட் எடுத்து திருத்தனமா கிளாஸ் டைம்லயே சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு தயிர் சாதம் சாப்பிட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் லேப்டாப்ல ஏதோ சீரியஸா வேலை பார்க்கறேன்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்ல. உட்காந்து வேலை பார்க்க சொன்னாங்க. நான் உட்காந்து NFS கேம் ஆடிட்டு இருந்தேன். இந்த கேம் நான் ஆல்ரெடி முடிச்சாலும் அந்த BMW எடுத்து சும்மா ஓட்டு நம்மளுக்கு போய் ஜாலி. அப்புறம் லேப்டாப்ல சார்ஜ் காலி ஆயிடுச்சு. நம்ம மொபைல் சார்ஜர் எடுத்து லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா நம்ம நண்பரை நீ நம்ம கூட நடந்து வந்து அப்புறம் அவனை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க போலான்னு நாங்க 2 பேரும் பைக்ல ஸ்ட்ரெயிட்டா கூடுவாஞ்சேரியில ஜூடியோக்கு போனோம். நம்ம மிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அங்க வர சொல்லிட்டான். அவனுக்கு காலேஜ்ல இருந்து அங்க வந்துட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து ஜூடியோல ட்ரெஸ் எடுத்துட்டு அது பத்தாதுன்ட்டு பக்கத்துல இருக்க மேக்ஸுக்கு வேற போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து சாப்பிட போலாம். நானுங்க சரி நம்மளுக்கும் இந்த வாரம் சீட் மீல் இருக்குன்னு KFCக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு அங்க இருந்து கடைக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரமோ மழையில மாட்டிக்கிட்டேன். நல்லா அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொடை எடுத்துட்டு போயிட்டு கடைக்கு போனேன். இந்த மலையிலயும் நான் கடைக்கு போறேன்னா அது கண்டிப்பா என்னோட சுயநலத்துக்காக தான் இருக்கணும், உங்களுக்கே தெரியும். போயிட்டு நம்மளுக்கு காலைக்கு தேவையான முட்டையும் அப்புறம் ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கான பாலையும் வாங்க தான் போயிருக்கேன். வந்து அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் என்னன்னா ஏதோ ஒரு சாக்லேட் இருக்கு. அப்படியே மேல பார்த்தா நம்மளோட ஃபேவரட் சாக்லேட்டான ஃபெரோரோ ராச்சர் 24 பீஸ் இருக்க டப்பா வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க. மொத்த ஸ்வீட் எல்லாம் பார்த்து கூட எனக்கு டெம்ட் ஆகல இந்த சுகர் கட்டை போய். இந்த ஃபெரோரோ ராச்சர் பார்த்தப்பதான் ரொம்ப டெம்ட் ஆகுது. அப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சுட்டு போய் பெட் எடுத்து போட்டு படுத்து தூங்கிட்டேன். ஒழுக்கமா இருங்க. டே 26ல சந்திக்கலாம்.